இந்த உலகத்துல எவ்வளவோ மர்மமான இடங்கள் இருக்கு. அதுல ரொம்பவே ஒரு மர்மமான இடம் தான் ஈஸ்டர் ஐலாண்ட். இன்னைக்கான வீடியோல இந்த ஈஸ்டர் ஐலாண்ட் எப்படி உருவானுச்சு, அது எப்படி அழிஞ்சிச்சுன்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள்ல ஒரு சில பேர் சொல்றீங்க நண்பா டெய்லியும் வீடியோ போடுங்கன்னு. அதனால இந்த வீடியோ கீழ இருக்க கமெண்ட்ல வந்து அடுத்து எதை பத்தி வீடியோ போடலான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு தோன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அதோட உங்க வாழ்க்கையில் நடந்த ஏதாவது ஹாரர் இன்சிடென்ட் இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது நடந்த ஹாரர் இன்சிடென்ட் ஏதாவது இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அதை அடுத்த வீடியோவை மேக் பண்றேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஈஸ்டர் ஐலாண்ட் பசிபிக் பெருங்கடல்ல சிலி நாட்டுல இருந்து சுமாரா 3500 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. இந்த ஈஸ்டர் ஐலாண்ட சிலி மக்கள் வந்து ராப்பா நூயின்னு அழைக்கிறாங்க. இந்த தீவுக்கு வந்து 800 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து பொலினேஷியன் மக்கள் வந்து குடிபெயர்ந்திருக்காங்க. அவங்க வந்த டைம்ல இந்த நிலம் வந்து ரொம்பவே வளமாவும் அதிக மரங்களும் நிறைஞ்சதா இருந்திருக்கு. இதனால இந்த தீவுல அவங்க வேளாண்மை செஞ்சு மீன்களை பிடிச்சி ரொம்பவே நாகரிகமா வாழ்ந்திருக்காங்க. இதனாலலாம் இந்த தீவு ஃபேமஸ் ஆகல. இந்த தீவு ஃபேமஸ் ஆனது காரணமே இந்த தீவுல இருக்கக்கூடிய மோவாய் சிலைகள் தான். எப்படி ஒவ்வொரு நாட்டிலையுமே ஒவ்வொரு கலாச்சார சின்னம் வந்து அந்த நாட்டை பிரபலப்படுத்துதோ அதே மாதிரி இந்த ஈஸ்டர் தீவை பிரபலப்படுத்தினது இங்க இருக்கக்கூடிய மோவாய் சிலைகள் தான். இந்த தீவுல 900க்கும் மேற்பட்ட மோவாய் சிலைகள் காணப்படுது. ஒவ்வொரு சிலையும் 4 மீட்டர்ல இருந்து 10 மீட்டர் வரைக்கும் உயரம் கொண்டதா இருக்கு. அதோட 80 டன் எடை கொண்டதா இருக்கு. இந்த சிலையை செஞ்சவங்க என்ன காரணத்துக்காக இந்த சிலையை செஞ்சாங்கன்னு தெரியல. ஆனா காணப்படக்கூடிய சிலைகள் எல்லாமே பெரிய தலையோட தான் காணப்படுது. இந்த மாதிரி இந்த தீவுல காணப்படக்கூடிய சிலைகளோட தலைகள் வந்து ஏன் இந்த அளவுக்கு பெருசா இருக்குன்னு ஆய்வாளர்கள் ஆராய்ச்சி பண்ணும்போது அவங்க ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது இந்த தீவை சேர்ந்த மக்களோட மூதாதையர்கள் வந்து ரொம்பவே அறிவார்ந்தங்களா இருந்திருக்கலாம். அவங்களோட அறிவை குறிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி தலையை ரொம்பவே பெருசா செஞ்சிருக்கதா சொல்றாங்க. இந்த சிலைகளை பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய கற்களையை வெட்டி இந்த சிலைகளை செதுக்கின மாதிரி தெரியும். ஆனா உண்மை என்னன்னா இந்த ஒவ்வொரு சிலையுமே பல கிலோமீட்டர் தூரத்துல இருந்து அவங்க கொண்டு வந்து தான் ஒவ்வொரு இடமா நகர்த்தி வச்சிருக்காங்களே. எந்த விதமான டெக்னாலஜியும் இல்லாத டைம்ல எப்படி இந்த சிலைகளை நகர்த்தி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த தீவுல இருக்கக்கூடிய மரங்களை வெட்டி அந்த மரங்களை உருட்டி தான் இந்த சிலைகளை நகர்த்தி இருக்கிறதா சொல்றாங்க. இன்னொரு தரப்பினர் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த சிலையை மொத்தமா செதுக்கி இந்த வீடியோல வர மாதிரி 3 பக்கமும் கயிறை போட்டு இந்த சிலையை நகர்த்தி தான் கொண்டு வந்திருப்பாங்கன்னு. ஆனா பெரும்பாலும் இது ரெண்டுக்குமே வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த சிலையை எதுக்காக உருவாக்கிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு சரியான காரணம் என்னன்றது தெரியல. ஆனா ஒரு சில ஹிஸ்டாரியன்ஸ் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட மத சடங்குக்காக தான் இந்த மாதிரி உருவாக்கி இருக்காங்கன்னு. அவங்க சொல்லக்கூடிய இந்த தியரியை உறுதிப்படுத்துற மாதிரியே இந்த மோவாய் சிலைகளுக்கு வந்து தலையும் உடல் மட்டும் இல்லாம முழு உடலுமே மண்ணுக்கடியில புதஞ்சிருக்குது. இந்த தீவை சேர்ந்தவங்களோட முன்னோர்களுக்கான மத சடங்கு செய்யறதுக்காக தான் இந்த சிலைகளை செஞ்சிருக்கதா ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இதனாலேயே இப்போ வரைக்குமே இந்த சிலைகளை வந்து ஒரு கலாச்சார குறியீடா தான் அங்க இருக்கக்கூடிய மக்கள் பார்க்கவே செய்றாங்க. இந்த ஈஸ்டர் ஐலாண்டை சேர்ந்த மக்கள் ஒரு காலத்துல ரொம்பவே செழிச்சு நாகரிகமா வாழ்ந்திருக்காங்க. ஆனா இவங்க எப்படி அழிஞ்சாங்கன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு பல காரணங்கள் சொல்றாங்க. அதுல ஒரு சில காரணங்களை மட்டும் பார்ப்போம். ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த தீவுல போதுமான உணவு கிடைக்காதனால அவங்க இடம்பெயர்ந்துட்டாங்கன்னு. இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த தீவுல இருக்கக்கூடிய சிலைகளை நகர்த்துறதுக்காகவே இங்க இருக்கக்கூடிய எல்லா மரங்களையுமே அவங்க வெட்டிட்டதாகவும் ஒரு கட்டத்துக்கு மேல இந்த இடத்துல மரமே இல்லாதனால அந்த இடம் ரொம்பவே வறண்டு போனதாகவும் சொல்றாங்க. இந்த மாதிரி வறண்ட சூழல் ஏற்பட்டதுனாலேயே அவங்களால சரியான முறையில வேளாண்மை செய்ய முடியாம போனதாகவும் அதோட மீன் பிடிக்கிறதுக்கு அவங்களால படகுகளையும் உருவாக்க முடியாம எல்லாருமே பசியிலேயே இறந்துட்டதாகவும் சொல்றாங்க. ஆனா இந்த தரப்பினர் சொல்ற மாதிரி உண்மையிலேயே இந்த ஈஸ்டர் தீவை சேர்ந்த மக்கள் இறந்திருந்தாங்கன்னா நம்ம ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம மரங்களை கண்டிப்பா காப்பாத்தியே ஆகணும். ஏன்னா ஒரு தீவுல மரம் இல்லாம போனதுக்கே ஒரு சின்ன இனக்கூட்டத்துக்கு இந்த அளவுக்கு ஒரு பேரழிவு நடந்திருக்கு. நாளைக்கு இந்த ஒட்டுமொத்த உலகத்திலுமே மரங்கள்ன்றது இல்லைன்னா நமக்கெல்லாம் என்ன ஆகும்? இன்னைக்கான காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஈஸ்டர் தீவு வந்து ஒரு புகழ்பெற்ற சுற்றுலா தலமா விளங்குது. வருஷத்துக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இந்த தீவை சுத்தி பார்த்துட்டு போறாங்க. ஆனா ஒரு சில மக்கள் இந்த தீவை சுத்தி பார்க்கறேன்னு இங்க இருக்கக்கூடிய மோவாய் சிலைகளை சேதப்படுத்துறதுனாலேயே அந்த நாட்டு கவர்மெண்ட் வந்து இந்த சிலைகளை ரொம்பவே பாதுகாத்து வச்சிருக்காங்க. 800 வருஷமா அழியாம இருந்ததை நம்ம 8 வருஷம் சுத்தி பார்த்தாலே மொத்தமா அழிஞ்சிரும் போல. ஆனா என்னதான் இருந்தாலும் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மர்மமான இடங்கள்ல இந்த ஈஸ்டர் ஐலாண்டும் ஒண்ணு.